Good morning friends. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக் டெர்மினாலஜிஸ். ஃபஸ்ட்டு வந்து ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அடுத்தது ஜிஎன்பி, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். அப்புறம் என்என்பி, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். அப்புறம் என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட், என்என்பி அட் மார்க்கெட் காஸ்ட். அப்புறம் நேஷ்னல் இன்கம் அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸ், நேஷ்னல் இன்கம் அட் கரண்ட் ப்ரைஸஸ், ஜிடிபி டிஃப்ளேட். ஸோ ஒன்றுனா பார்த்துக்கலாம். மொத்தம் 2 சைட் டிஷ்ஷு, அப்புறம் நான் ஒரு டீ, அவர் ஒரு டீ, மொத்தம் 2 டீ. இப்போ சப்பாத்தியோட ரேட் வந்து 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஸோ மொத்தமாக 10 சப்பாத்தி சாப்பிட்ருக்கோம். 10 × 10 டோட்டல் ப்ரைஸ் வந்து 100. அதே மாதிரி 2 சைட் டிஷ் சாப்பிட்ருக்கோம். ஒன்று 15 ரூபான்னு வச்சா கூட 2 15 30. அப்புறம் 2 டீ சாப்பிட்ருக்கோம். ஒரு டீ 10 ரூபான்னு வச்சா கூட 2 டீ சேர்த்தா 20 ரூபா. ஸோ மொத்தம் பார்த்தோன்னா நாங்கள் 150 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கோம். ஸோ இதுதான் கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி. ஸோ ஜிடிபிக்கு இப்போ ஜிடிபியோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 150 ரூபா. இப்படி இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ எங்கள் அண்ணன் இருக்காங்க. அண்ணன் வந்து கனடாவில் இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் அனுப்புகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ணன் வந்து மிஸ்டர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்டாக என்னென்னா, அண்ணன் கொடுத்த காசு அந்த 5000 ரூபாய் அங்கே கனடா வந்து ஒர்க் பண்ணி, அவர் இந்தியன் சிட்டிசன் தான், கனடாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்கேருந்து எனக்கு அனுப்புனா 5000 ரூபாய் ப்ளஸ் டொமஸ்டிக்காக உள்ள இந்தியன் சிட்டிசன். அது பார்த்தோன்னா நான் சாப்பிட்டதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 150 ரூபாய்க்கு சாப்பிட்டாலும் அதில் நான் சாப்பிட்டது 75 ரூபா, அந்த ஃபாரினர் சாப்பிட்டது 75 ரூபா. ஸோ அந்த ஃபாரினர் டீலில் விட்டு நான் சாப்பிட்ட காசு மட்டும் 75 ரூபா. அதை மட்டும் வச்சு கணக்கு பண்ணால் 5075. ஸோ இதுதாங்க கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். நேஷ்னல் நேஷன் அப்படின்னு வரும்போது வெறும் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். கிராஸ் டொமஸ்டிக்குங்கும் போது சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஃபாரினர்ஸ் டிசைடிங் இன் இந்தியாவை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இன் ஜென்ரல் ஜிஎன்பி, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வேறு எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து நத்திங் பட் என்னோடய பிரதரோட கான்ட்ரிபியூஷன். எம்ங்கிறது என்னோட ஃபாரினரோட கான்ட்ரிபியூஷன். அடுத்த கருத்துக்கு போகலாம். ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி ஜிடிபியோட டெஃபினேஷன் பார்த்துடலாம். ஜிடிபி இஸ் நத்திங் பட் டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் வித்தின் த பவுண்டரி ஆஃப் இந்தியா இன் அ இயர். The produce of resident citizens plus foreign nationals who reside within India are taken into account for calculating GDP. Goods and services அப்படின்னு வந்தாலே அது 3 செக்டரையும் கவர் பண்ணிடும். பிரைமரி செக்டார் which is nothing but agriculture, secondary sector which is nothing but industry, tertiary sector which is nothing but services. ஸோ ஜிஎன்பிங்கிறது அப்போ பார்த்த மாதிரி ஜிடிபி ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராடுங்கிறது நத்திங் பட் எக்ஸ் மைனஸ் எம். அதாவது அண்ணன் எனக்கு கொடுத்த 5000 மைனஸ் இந்த ஃபாரினரோட கான்ட்ரிபியூஷன் இன் இந்தியா 75 rupees. ஸோ அது பண்ணோன்னா ப்ளஸ் ஜிடிபி வி கெட் ஜிஎன்பி. அடுத்த டேர்ம் வந்து என்என்பி, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். ஸோ இப்போ ஒன்றே ஞாபகம் வச்சுக்கணும், கிராஸுக்கும் நெட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நெட்டு ஈக்குவல் டு கிராஸ் மைனஸ் டிப்ரிஷியேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு தனுஷ் சார் வந்து பொல்லாதவனில் ஒரு பல்சர் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த பொல்லாதவன் வந்து 2007 ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு 7 வருஷம் கழித்து அந்த பைக் வந்து டிப்ரிஷியேட் ஆகிடுக்குங்க. ஸோ இப்போ டிப்ரிஷியேட் ஆன உடனே அதை விற்றோன்னா நமக்கு கிடைக்கிறது வந்து ஒரு சைக்கிளுக்கான காசு தான் கிடைக்கும். ஸோ அதான் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். ஸோ நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் மைனஸ் டிப்ரிஷியேஷன். அடுத்து ஒரு முக்கியமான கான்செப்ட்டுக்கு போகலாம், நேஷ்னல் இன்கம். நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அட் ஃபேக்ட்ரி ப்ரைஸ். அது என்னங்க அட் ஃபேக்ட்ரி ப்ரைஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ எனி ஜிடிபியாக இருக்கட்டும் இல்லாட்டி என்என்பியாக இருக்கட்டும், அது ஃபேக்டர் ப்ரைஸ்லையும் இருக்கும், இல்லை மார்க்கெட் ப்ரைஸ்லையும் இருக்கும். ஸோ ஃபேக்டர் ப்ரைஸ்னால் என்னென்னா, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அட் மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் ப்ளஸ் சப்சிடி. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு இண்டஸ்ட்ரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுது. அந்த ப்ராடக்ட்டுக்கு ஆனால் ஒன்றும் மார்க்கெட் பண்ணலை.
ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு நான் ஒன்றும் டேக்ஸ் கட்டலை, இன்டைரக்ட் டேக்ஸ் கட்டலை, ஆனால் கவர்மெண்ட்கிட்டேருந்து சப்சிடி வாங்கிட்டேன் அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் NNP அட் ஃபேக்டர் காஸ்ட். ஸோ விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் நேஷ்னல் இன்கம். NNP at market price is equal to NNP at factor price plus indirect tax minus subsidy, அதோட ரிவர்ஸ். ஸோ அடுத்த கான்செப்ட் போயிடலாம். நேஷ்னல் இன்கம் அட் கரண்ட் ப்ரைஸ், நேஷ்னல் இன்கம் அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ். நேஷ்னல் இன்கம் அட் கரண்ட் ப்ரைஸுங்கிறது தான் நாமினல் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் அ பர்டிகுலர் இயர் into price of goods and services in that particular year. For example, இப்போ நம்ம இதில் பார்த்தோன்னா 2020 உள்ள டோட்டல் 2019 எடுத்துக்கலாம், இல்லை 2020 எடுத்துக்கலாம். 2020 உள்ள டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ஆல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் 2020 into price of goods and services in 2020. அதே மாதிரியே அதோட ரிவர்ஸ் தான் அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸ். நேஷ்னல் இன்கம் அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸ் தான் ரியல் இன்கம்னு இருக்கும். டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ஆல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் இன் அ கண்ட்ரி இன் அ பர்டிகுலர் இயர் இன்டு ப்ரைஸஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன் பேஸ் இயர். ஸோ பேஸ் இயர் வந்து சப்போஸ் நம்ம வந்து 2005 வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இயரில் உள்ள ப்ரைஸ்க்கு நான் ப்ரொடியூஸ் பண்ண டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஒரு ரியல் இன்கம் கிடச்சிரும். ஜஸ்ட் டு ரிமெம்பர் பாஸ்ட்டு, அதான் பேஸ் இயர் வந்து 2005. பாஸ்ட்டுங்கிறது பேஸ்ன்னு வச்சுக்கோங்க, நம்ம முன்னோர்கள்னு வச்சுக்கோங்க, இல்லை நம்மளோட பழைய பாஸ்ட்னு வச்சுக்கோங்க. அதுவும் வந்து இட்ஸ் அ கான்ஸ்டன்ட், அதை மாற்ற முடியாது. ஸோ அதுதான் ரியல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது முக்கியமான கான்செப்ட் ஜிடிபி டிஃப்ளேட்டர். ஜிடிபி டிஃப்ளேட்டர் இஸ் ஈக்குவல் டு நாமினல் ஜிடிபி இன்டூ 100 பை ரியல் ஜிடிபி. நாமினல் ஜிடிபினா என்ன? நேஷ்னல் இன்கம் அட் current prices. Real GDP na national income at constant prices. ஸோ ரியல் ஜிடிபி வச்சு கண்டுபிடிச்சோன்னா நமக்கு ஓரளவுக்கு உண்மை தெரிஞ்சிடும், நம்ம நேஷன் எவ்வளோ தூரத்துக்கு முன்னாடி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது நேஷ்னல் இன்கம் க்ரோத்துங்கிற கான்செப்ட். அதே தான், நேஷ்னல் இன்கம் க்ரோத் அட் கரண்ட் ப்ரைஸ், நேஷ்னல் இன்கம் க்ரோத் அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ். நேஷ்னல் இன்கம் க்ரோத் அட் கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னா நேஷ்னல் இன்கம் ஆஃப் திஸ் இயர் அட் கரண்ட் ப்ரைஸ் minus national income of previous year at current price into 100 by national income of previous year at current price. For example, national income at 2020 நம்மகிட்ட இருக்குது, at 2019 நம்மகிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணோம்னா national income growth at current price is equal to national income at 2020 minus national income of 2019 by national income of 2019 at current price. current priceங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். Similarly, national income growth at constant price is equal to national income of this year at constant price minus national income of previous year at constant price by national income of previous year at constant price. So constant priceங்கிறது with respect to a base year national income நம்ம calculate பண்ணுறோம், சரிங்களா? ஸோ நேஷ்னல் இன்கம் ஆஃப் 2020 அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் மைனஸ் நேஷ்னல் இன்கம் ஆஃப் 2019 அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் பை நேஷ்னல் இன்கம் ஆஃப் 2019 அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ். அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸுங்கிறது இப்போ 2005 நம்ம வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளாக, சரிங்களா? ரெஃபரன்ஸ் வந்து இந்தியன் எக்கனாமி பை கே சங்கர் கணேஷ். இட்ஸ் a very authenticated, simple, lovable textbook to read. Thank you.